வாழ்க்கையில் ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை சமாளிக்க இன்னொரு பொய்யை சொல்லி இப்படியே பொய்யா சொல்லி வாழ்க்கையில் பிரச்சனை மாட்டியிருக்க ஹீரோ தான் நம்ம பிரசாந்த். அந்தாதூன் அப்படின்னு ஹிந்தியில் வந்த ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த அந்தகன். 2018 வந்த அந்தாதூன் பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு த்ரில்லர் மூவி. பயங்கரமாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக சஜஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கொரோனா டைமில் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அந்தாதூன் அப்படின்ற ஹிந்தி படம் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்க தமிழில் அந்தகன் அப்படின்ற ஒரு டைட்டிலில். ஸோ எப்போயுமே தமிழில் ஒரு படம் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ இது இந்த டைமும் கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. டாக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆக்டர் பிரசாந்த் அவர்களை வச்சு ரீமேக் பண்ணணும்னு ஒரு டிசைட் பண்ணுறாரு. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. பெரிய ஆக்டர் கார்த்தி, டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரியா ஆனந்த், சிம்ரன், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசி இப்படின்னு நிறைய நல்ல ஒரு பேர் கொண்ட ஒரு ஸ்டார்ஸ் வந்து நடிக்கிறாங்க. ஸோ ரீமேக் பண்ண படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் பெட்டராகவே வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு பியானிஸ்ட். அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு உலகத்தை நம்ப வச்சு சர்வே பண்ணிகிட்ருக்காரு. ஏன் கண்ணு தெரியாது அப்படின்னு ஒரு ரீசன் என்னென்னா, நான் கண்ணு தெரிஞ்சு வாசித்தப்போ நல்லா பண்ணாலும் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணலை. ஆனால் எனக்கு கண்ணு தெரியாதப்போ நான் கண்ணு தெரியாத மாதிரியே நான் சர்வே பண்ணுறப்போ நிறைய மியூசிக்கை நான் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுனால நான் சுமாராக வாசித்தா கூட நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி நிறைய டிப்ஸ்லாம் தராங்க. நிறைய ஈவெண்ட்டுக்கெலாம் போகும்போது நிறைய அப்ரிஷியேஷன், நிறைய டிப்ஸ்லாம் தராங்க. ஸோ இதை வச்சு சம்பாரித்து எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அதை வச்சு நான் லண்டன் போவேன் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணியிருக்காரு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். ஸோ ஒரு ஈவெண்ட்டில் ஆக்டர் கார்த்தி வராரு. ஆக்டர் கார்த்தியாகவே அந்த படத்தில் வராரு, அந்த கேரக்டர்லேயே வராரு. நாளைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃபுக்கு என்னோடய படத்தில் இருக்க பாட்டை வந்து நீ வாசித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்டர் பிரசாந்த் அவர்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ ஆக்டர் பிரசாந்த் அவர்களும் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா ஆக்டர் கார்த்தியோட ஒய்ஃப், அதாவது செகண்ட் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம சிம்ரன் அவர்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு மர்டர் நடக்குது. ஸோ அந்த டைமில் கண்ணு தெரியாத மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் பிஹேவ் பண்ணணும் நம்ம ஆக்டர் பிரசாந்த். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த கன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறாரு. ஸோ அப்படின்றப்ப இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கண்ணு தெரிஞ்ச மாதிரி நடிக்கணும், கண்ணு தெரியாத மாதிரி டக்குன்னு மாற்றணும். அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தானே நம்ம சொல்லலாம். சிம்ரன் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது. வில்லி தான், ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரோல்லாம் இன்டர்வல் டைமில் ஒரு சீன் ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் படத்தை பார்த்தவங்க வந்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஓகே, அந்தந்த கேரக்டரில் இந்த தமிழ் சினிமா ஆக்டர்ஸ்லாம் நடிச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படம் ஓவராலாகவே ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமுத்திரக்கனி அவர்கள் இருக்காங்க, வனிதா விஜயகுமார் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஆக்டர் ரோல்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு படத்தில் என்ன ட்ராப் இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி தான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா எவ்வளோ சூப்பராக போச்சோ அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் போகலை. ஸோ கிளைமேக்ஸும் நார்மலாகவே எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தாதூன் அப்படின்ற படத்தில் என்ன கிளைமேக்ஸ் வச்சாங்களோ அதே தான் இங்கேயே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது லைட்டாக ஒரு 2-3 சேஞ்சஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பண்ணலை. ஸோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டராகவே இருந்துச்சு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போய் அது சொதப்பி அந்தாதூனுக்கு சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே, சில கமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா. ஓகே, அதில் கை வைக்காமல் என்ன அந்த படத்தில் இருந்துச்சோ அதை ஈஸியாக அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் ரீமேக் பண்ணுற பேரில் கெடுத்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணலை. எப்போயுமே தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரீமேக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக தான் பண்ணுவாங்க. சொதப்பி வைக்காமல் பெட்டராக தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கிறாங்க. சந்தோஷ் அவர்களும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தும் அவரோட பியானிஸ்ட் அப்படின்னா பிரசாந்த் ஹீரோ அவர்கள் பியானிஸ்ட் அப்படின்னா நிறைய பாட்டு வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வாசிச்சு காமிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகலை. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பாடினது கானா ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஃபுல்ஃபில் கானா ஸ்டைல் வராது, அங்கங்கே வரும். ஆனால் இந்த படத்தில் அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் செட் ஆகலை, பெருசாகவே
பார்ட் ரீச் ஆகலைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ படம் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த தூண் நல்லாயிருக்கா, அந்த கன் நல்லாயிருக்கா அப்படின்றது. ஸோ நம்ம சேனலுக்கு வளராதரா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் பாய் ஃப்ரம் நாகேந்திரகுமார்.